நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு சின்ன அழகான கிராமம். அதில் உங்களை மாதிரி ஒரு சின்ன குழந்தை அருண். அவன் வீட்டுக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக விளையாண்டுருக்கான். நிறைய பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே அது கூட விளையாண்டுருக்கான். நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கான். நமக்கு லீவெல்லாம் விடுவோம் இல்லைங்களா, ஸ்கூல் லீவ், அந்த மாதிரி அவனும் விளையாண்டுருக்கான். அப்படி விளையாண்டுருக்கும்போதே அவனுக்கு மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. பக்கத்துலேயே ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் போய் பழம் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவன் அந்த மாமரத்துக்கிட்ட போகிறான். ஆனால் அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அவனால் அதை அவனால் அதை பறிக்கவே முடியல. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு அழகான குட்டி குரங்கு அது அருணை பார்த்துருது. அந்த குரங்குன்னு சொல்லாமல் நம்ம அதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? முத்துன்னு பேர் வைக்கலாம். அந்த முத்து வந்து அப்படியே அருண்கிட்ட வருது. அருண்கிட்ட வந்தோடனே அருண் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பார்க்குது. உடனே அந்த மாமரத்து மேலே ஏறி அந்த அருணுக்கு வேணுங்கிற மாம்பழங்களை பறித்து அருணுக்கே கொடுக்குது. அருணுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் மாம்பழம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த குரங்கு கொடுக்குற அந்த முத்து கொடுக்குற அந்த மாம்பழத்தை வாங்கி நல்லா சாப்பிட்றான், நல்லா விளையாடுறான். அப்புறம் அன்னையிலேருந்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், டீப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ஏதாவதுனா கூட நமக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி இன்னொரு நாள் அவன் விளையாண்டுருக்கான். என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் ஒரு தண்ணி இருக்கிற வாட்டர் பாடி, அந்த ஓடை, அதில் போய் அவன் தவறி விழுந்துடுறான் அருண். ஏன்னா அது விளையாடும் போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம அப்பா அம்மா எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, தண்ணி பக்கத்தில் பெரியவங்க இல்லாமல் போகக்கூடாது இல்லைங்களா. இந்த மாதிரி சறுக்கி அவன் விழுந்துடுறான். அது வந்து சேறு மாதிரி இருக்குது, தண்ணியில் விழுந்துடுறான். அவன் அப்படியே ஹெல்ப் அப்படின்ட்டு அப்படியே இது பண்ணுறான், அப்படியே அழறான். நமக்கு பயமாக தானே இருக்கும், தண்ணியில் போய் டக்குன்னு விழுந்துச்சுன்னா நமக்கு மூச்சு விட முடியாது, தண்ணி நம்ம குடிப்போம், அந்த மாதிரி இதாக இருக்கு இல்லையா. அருணுமே அப்படி ஆயிடுது, அவனுக்குமே பயந்துக்கிறான். உடனே நம்ம முத்து இருக்கான்ல ஃப்ரெண்டு முத்து, இது வந்து அங்கே தான் விளாண்டுருக்கான் அந்த மரத்து மேலே. டக்குன்னு பார்க்குறாங்க முத்து, பக்கத்தில் இருக்கிற அந்த கொடி இருக்கு இல்லையா, கொடியை தூக்கி அருண்கிட்ட அப்படியே அந்த முத்து வந்து வீசுது. வீசின உடனே அருண் என்ன பண்ணுறான், டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கிறான். அந்த கொடியை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக ஸ்லிப் ஆகாமல் விழாமல் மெதுவாக அந்த வாட்டர் பாடி அந்த இதிலேருந்து வெளியில் வந்துடுறான் அருண். வந்தோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ முத்துக்கிட்ட போய், நீ ரொம்ப தேங்க்ஸு, நீ வந்து எனக்கு கரெக்டாக டைமில் எனக்கு நீ காப்பாற்றின, இல்லைன்னா நான் தண்ணியில் முழுகியே போயிருப்பேன் அப்படின்னு அருண் வந்து அப்படியே அழுதுகிட்டே அப்படியே அந்த முத்துக்கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அவங்க ரெண்டு பேருக்குமே. அப்போ இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. தன்னை வந்து காப்பாற்றிருக்கானே, முத்து காப்பாற்றிருக்கானே அப்படின்ட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போய் ஓடி போய் அப்பா அம்மாட்ட சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அருணும் குடுன்னு ஓடி போய் அம்மா கிட்ட போய் சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி முத்து தான் என்னை காப்பாற்றினா, நான் தண்ணியில் இந்த மாதிரி மாம்பழம் பறிச்சுட்டு விளாண்டுருந்தோம், அப்புறம் அப்படியே தண்ணியில் விழுந்துட்டேன், அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கொடியை வீசினாங்க, நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏறி வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, நீ வந்து இனிமேல் நீ இனிமேல் தனியாக தண்ணி பக்கத்தில் போகக்கூடாது, அது எவ்வளோ ஆபத்தானது. இப்போ முத்து வந்து காப்பாற்றுறங்காட்டி தான் நீ வெளியில் வர முடிஞ்சுது. இப்போ முத்துவும் பார்க்கலன்னா என்ன ஆயிருக்கும். அதனால் தண்ணி பக்கத்தில் பெரியவங்க இல்லாமல் போகக்கூடாதுன்னு அம்மா வந்து அவனை வந்து இதாக பேசாமல் ரொம்ப சாஃப்டாக சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறாங்க அம்மா. நம்ம அம்மாவும் அப்படி தானே, நமக்கு அப்படி தானே பண்ணுவாங்க. அப்படியே புரிஞ்ச உடனே அருண் சொல்கிறான், ஆமாம்மா, நான் இனிமேல் தண்ணி பக்கத்தில் போய் விளையாட மாட்டேன் தனியாக.
தண்ணி கிட்ட போனால் நமக்கு என்ன வேணால் ஆபத்து எப்படி வேணால் வரலாம். நம்மளே சறுக்கி விடலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு மரம் கிரம் விழுந்து நம்ம அதுக்குள்ளே விழலாம். அந்த மாதிரி நிறைய தண்ணிக்குள்ளேயே நிறைய ஆபத்துகள் இருக்குது இல்லையா? பாம்பு இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தண்ணியில். அதனால நான் இனிமேல் தனியாக போக மாட்டேன்னு அம்மாக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி முத்து நான் கூட்டிகிட்டு வரேன், நம்ம வீட்டில் அவனுக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம், நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு முத்து, அவங்க அம்மா, அருண் 3 பேரும் அப்படியே சந்தோஷமாக பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இங்கிலீஷில் கூட ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஃப்ரெண்ட் இன்டீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி, அதாவது உயிர் காப்பான் தோழன். அது கரெக்டாக இந்த கதையில் கரெக்டாகுது பார்த்தீங்களா? நமக்கு யார் யார் எப்பப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க நம்ம எப்போதுமே மறக்கவே கூடாது. அப்போ இதில் 2 மாரல் ஸ்டோரி இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து அப்பா அம்மா சொல்படி கேட்கணும், அவங்க சொல்கிறபடி தண்ணி பக்கத்தில் போய் நம்ம விளையாடக்கூடாது. அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்ம வச்சுக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணணும்னா என்ன? அதை நம்ம தக்க வச்சுக்கணும். ஓகே குட்டீஸ், இந்த கதை நல்லா இருந்ததா? இந்த கதையை பாருங்கள். அதுக்கப்புறம் என்னங்கிறது இன்னொரு கதை, இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? பாய்.